அகம்படி தொழின்மை பூண்டு பங்கைய துளவு நாளும் வேத்திரப்படை பொருந்த செங்கயம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் குலதெய்வமாம் வேட்பெருமானையும் குலகுருநாதராம் செல்லத்துறை சுவாமிகளையும் அடியேனுடைய உள்ளத்திலே சிரசிலே இருத்தி ஈழமண்டலத்திலே எங்களுக்கெல்லாம் நல்ல குருநாதர்களாக வழிகாட்டி அத்தனை சித்தர் பெருமக்களையும் பணிந்து இன்றைய இந்த நல்ல நாளிலே ஆன்மீகம் அறிவோம் ஓம் தொலைக்காட்சி வாயிலாக ஆன்மீக சிந்தனைகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற சிவநேய செல்வர்களுடைய பாதங்களை பணிந்து கடந்த வாரத்திலே நாங்கள் இந்த திருவையாறு திருத்தலத்தினுடைய மகிமைகளை பற்றி சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நல்ல நாளிலே அந்த திருவையாறு திருத்தலத்திலே நடக்கின்ற ஏழூர் திருவிழா அதனை பற்றி கடந்த வாரத்தில் ஒரு சிறு குறிப்பை விட்டு சென்றேன். அந்த 7 ஊர்களிலே ஒன்று திருவையாறு, ஏனைய 6 ஊர்களும் அவை என்று அறிய ஆவல் கொண்டிருப்பீர்கள். அதிலே ஒன்று திருப்பழனம், 2வது திருச்சோற்றுத்துறை, 3வது திருவேதிக்குடி, 4வது திருக்கண்டியூர், 5வது திருப்பூந்துருத்தி, 6வது திருநெய்த்தானம். இந்த 6 தலங்களையும் மையமாக கொண்டு ஔவையார் சொல்லுவார், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று. ஒவ்வொரு கிராமங்களையும் இந்த கோயில்கள் அமைய பெற்றிருக்கின்றது. மிக நீண்ட தூர இடைவெளிகளையும் கொண்டிருக்கின்றன. சில ஆலயங்கள் பக்கமாக இருக்கின்றன, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்திலேயும் இருக்கின்றன திரு ஐயாறு கோயிலிலே இருந்து. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு கிராமங்களுக்கும் பெருமான் கண்ணாடி பதிக்கப்பெற்ற பல்லக்கிலே ஐயாரப்பர் அறம்பலத்த நாயகியோடு உடன்வர நந்தியம்பெருமான், எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், நந்தியம்பெருமான் திருமணம் செய்தவரா என்றால் ஆம், திருமணம் செய்தவர். அவரை பற்றி நாங்கள் பேசாது திரு ஐயாரப்பரை பற்றி பேச முடியாது. காரணம், நந்தியம்பெருமான் அவதரித்த புண்ணிய பதி என்றால் அது திருவையாறு. அந்த நந்தியம்பெருமானுடைய மணமகன் வீடாக இருக்கக்கூடியது திருவையாறு. சரி, இந்த நந்தியம்பெருமானுடைய மனைவி சுயசாம்பிகை, சுயம்பிரகாசை என்ற 2 பெயர்களாலும் அடியவர் பெருமக்களால் போற்றப்படுகிறது. புராணம் சுயம்பிரகாசை என்று கூறுகிறது. இந்த சுயம்பிரகாசை பெண் வீடு எங்கே என்று ஒரு ஆவல் இருக்கும். இந்த பெண் வீடு எங்கே என்றால் திருமலபாடி. திருமலபாடியில இருக்கக்கூடிய இந்த நங்கையை மனம் பேசி நந்தியம்பெருமானுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். இந்த திருமணம் முடித்து வைத்த நிகழ்வாக அது ஒரு ஐதீக விழாவாக இன்றைக்கு வரைக்கும் ஆண்டுதோறும் கொண்டாடி, நந்தியம்பெருமானுடைய திருமண விழாவாக கொண்டாடி இந்த 7 ஊர்களுக்கும் ஊர்வலமாக பெருமானை கொண்டு வந்து ஐயாரப்பருடைய இடத்திலே மீண்டும் வந்து சேர்வார்கள். அற்புதமான ஒரு விழாவாக அங்கே அமைய பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். சரி, இந்த திருவையாறை பற்றி பேசுகின்ற பொழுது, அதன் பெருமையை பற்றி பேசுகின்ற பொழுது, சைவ மக்களாகிய நாங்கள் பேச வேண்டிய முதற் பெரும் காவலர், முதற் பெரும் தலைவன் என்றால் நந்தியம்பெருமான். அந்த நந்தியம்பெருமான் அவதரித்த ஊரே திருவையாறு என்று சொன்னால் அவரை பற்றி நாங்கள் பேசாது எப்படி திருவையாறை பற்றி பேச முடியும்? அதனால்தான் நந்தியம்பெருமானை பற்றிய அந்த துதியை பாடி இன்றைய தினம் அடியேன் ஆரம்பித்தேன். இந்த இடத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் திருவையாறு ஒரு பக்கம் இருக்கட்டும். திருவையாறு என்ற அந்த திருத்தலத்தை மையமாக கொண்ட அந்த புண்ணிய பதியிலே நந்தியம்பெருமான் எப்படி அவதரித்தார், அவர் யார், அவருடைய தந்தை யார் என்ற
அந்த ஐயங்களை எல்லாம் நீக்கி திருவையாறரை பற்றி நாங்கள் பேசுவோம். இந்த திருவையாறு என்கின்ற புண்ணிய பதியிலே வீத கவ்ய என்ற முனிவர் வாழ்ந்து வருகிறார். சிறந்த சிவபக்தர் வீத கவ்ய என்ற முனிவர் வாழ்ந்து வருகிறார். சத்தியம் தவறாதவர். அரிச்சந்திரனை போல தன்னுடைய வாழ்விலே சத்தியம் தவறாத ஒரு சிவபக்தர், சகலகலை ஞானமும் கைவரப்பெற்ற இறை அருளாளர். இவர் திருவையாறிலே பெருமானுடைய அருளினாலே அவரையே சதா சிந்தித்து தன்னுடைய தவ வலிமையினாலே அட்டமாக சித்திகள் எல்லாம் கைவரப்பெற்று நினைத்த மாத்திரத்திலே நினைத்த இடத்துக்கு செல்லக்கூடிய தவ வலிமையும் பெற்றிருந்தார் இந்த வீர கவ்யர். இந்த வீத கவ்ய முனிவர், இந்த முனிவருடைய இந்த தவ வலிமையினாலே இவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு முறை யமலோகத்துக்கு போய் பார்த்து விட்டு வருவோம் என்று சொல்லி புறப்படுகிறார். சரி, யமலோகத்துக்கு போனவுடனே இவரை நன்கறிந்த யமதேவன் சுவாமிகளை வருக வருக என்று வரவேற்று முனிபுங்கவரை ஆசனம் கொடுத்து அமரச் செய்து உபசாரங்கள் எல்லாம் செய்துவிட்டு இந்த யமலோகத்தை சுத்தி காட்டுகிறார். இந்த யமலோகத்தை போய் சகல இடங்களையும் இந்த வீரகவ்ய முனிவர் பார்க்கிறார். அப்ப பார்க்கிற பொழுது அவருக்கு கண்ணுக்கு ஒரு விஷயம் மட்டும் விசித்திரமாக தோன்றியதாம். என்னென்றால், ஒரு பெரிய ஒரு பாறை மலையளவு போல வளர்ந்திருந்ததாம். யமலோகத்தில் ஏன் இந்த பாறை இப்படி மலையளவிலே வளர்ந்திருக்கிறது என்று அவருக்கு ஒரு சந்தேகம். அவர் யமதேவனை பார்த்து கேட்டாராம், இந்த கற்பாறை இவ்வளவு மலை போல வளர்ந்திருக்கிறதே, ஏன் இவ்வாறு இங்கே இருக்கிறது என்று சொல்லி யமனை பார்த்து கேட்கிறார். அதுக்கு யமன் கூறினாராம், சுவாமி, பூலோகத்திலே ஒரு சிறுவன் பாலகனாக இருக்கின்ற பொழுது அவனுடைய இல்லத்துக்கு, அந்த ஆசிரமத்துக்கு யாசகம் கேட்டு வருகின்ற அடியவர்கள் அந்தணர்கள் எல்லோருக்கும் அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற பாத்திரத்திலே விளையாட்டாக, அவன் வேணுமென்று செய்யல, விளையாட்டாக ஒரு கல்லை போட்டு கொடுத்து விடுவானாம். ஆனா அந்த அடியவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த கல்லை கல்லென்று நினைக்காமல் அதை அரைத்து உணவாக உண்டு விடுவார்களாம். இதனால உணவாக உண்டு கொண்டு வந்ததினால அவர்களுக்கு அது உபாதையாகி பெரும் துன்பத்தை கொடுத்து அவர்களில் பலர் துன்பத்துக்கு உள்ளாக இந்த சிறுவன் காரணமாகி விட்டான். எங்களுடைய சைவ மரபிலே எங்களுக்கு தெரியும், சிறுபிள்ளையாக இருந்தாலும் சரி, வளர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கர்மா என்கின்ற ஒன்று உண்டு. அவரவர்கள் செய்கின்ற செயலுக்குரிய வினைப்பயன்களை அவரவர்கள் எப்ப ஆயினும் அனுபவித்தே ஆக வேண்டும். அப்ப இந்த யமதூதன் சொல்லுகிறான் முனிபுங்கவருக்கு, அந்த சிறுவன் செய்த அந்த விளையாட்டாக செய்த செயலின் விளைவுதான் இந்த அளவுக்கு வளர்ந்து போய் இருக்கிறது என்று சொல்லி அந்த மலையளவு வளர்ந்து இருக்கின்ற அந்த பாறையை பார்த்து அதற்குரிய விளக்கத்தை இந்த முனிபுங்கவருக்கு யமதேவன் சொல்லுகிறார். சரி, இப்படி இருக்கிற இந்த பாறையை என்ன செய்வீங்க என்றால், அவனுடைய ஆயுட்காலம் முடிந்து அவன் இங்கே வருகின்ற பொழுது இந்த பாறை முழுவதையும் அவன் உண்ண வேண்டும். இதுதான் அவனுக்குரிய தண்டனை. எந்த ஒரு ஆன்மாவும் இதுல நாங்கள் முக்கியமாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையை, சின்ன குழந்தைதானே, குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று நினைத்து அங்கே சாமியை காவதற்காக வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்து வாகன கொம்பை கட்டி வைத்திருப்பார்கள். குழந்தைகள் அதில் ஏறி விளையாடும், மிதிக்கும். எந்த பெற்றோரும் கண்டுகொள்வதில்லை. ஓரிருவர் விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் அது தவறு என்று தங்கள் பிள்ளைக்கு சுட்டி காட்டி திருத்துவார்கள். பெரும்பாலானவர்கள் அதை கண்டுகொள்வதே இல்லை. யாராவது வந்து அந்த பிள்ளையை திருத்தினால் அல்லது தண்டித்தால் அல்லது கடினமாக கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு அறிவுரை கூறினால் அந்த பெற்றோருக்கு பிடிக்காம போய்விடும். இப்படியான சூழ்நிலையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இதை இங்கே நான் குறிப்பிடுகிறேன் என்றால், சிறு பிள்ளை தானே என்று நாங்கள் அந்த பிள்ளை அறியாமல் செய்கின்ற பாவத்துக்கு
பேசுகின்ற பெற்றோராக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பிள்ளை இந்த பிறவியிலே பல பாவங்களை செய்வதற்கு ஆளாகி தன்னுடைய இறப்புக்கு பின்னும் அதனுடைய கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் காரணர்களாக இருந்து விடுவோம். ஆகவே குழந்தைகள் கோயில்களுக்கோ அல்லது ஆசிரமங்களுக்கோ வேறு இடங்களுக்கோ செல்லுகின்ற பொழுது அல்லது வீட்டுக்கு ஒரு தவசிரேஷ்டர்கள் வருகின்ற பொழுதோ அவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆலயத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆசிரமத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பக்குவமான விதிமுறைகளை எல்லாம் பெற்றோராகிய நாங்கள் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி அவர்களுடைய கர்ம பயனை கூட்டாது குறைப்பதற்கு காரணர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த கதை ஒரு நல்ல சான்று. அப்ப யமதூதன் சொல்லுகிறார், அந்த குழந்தையினுடைய ஆயுட்காலம் முடிந்து அவன் இங்கே வருகின்ற பொழுது இந்த பாறை முழுவதையும் உண்ண வேண்டும், இதுதான் தண்டனை என்று. அதிசயித்து போனார் இந்த வீதகாவிய முனிவர். தன்னுடைய ஞான திருஷ்டியினாலே அவர் ஒரு கணம் அந்த இடத்திலே நின்று தியானித்து பார்த்தார் அந்த சிறுவன் யார் என்று. அந்த சிறுவன், அங்கே ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, அதே முனிவர் தான் பாலகனாக இருக்கின்ற பொழுது அந்த செயலை செய்திருக்கின்றார். அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நானா இப்படிப்பட்ட செயலை பாலகனாக இருக்கின்ற பொழுது செய்தேன் என்று மனம் மறந்தி யமதேவனிடத்திலே கேட்கின்றார், தேவனே, சரி, அறியாமல் செய்த தவறு, அந்த பாலகனாக இருக்கின்ற பொழுதுதானே அவன் இந்த குற்றத்தை செய்திருக்கிறான், இதற்கு பிராயச்சித்தம் ஏதுமே இல்லையா என்று சொல்லி கேட்கிறார். அப்படி கேட்கிற பொழுது யமதேவர் சொல்லுகிறார், சிறுவயதில் அறியாமல் செய்த பிழையாக இருந்தாலும் இந்த குற்றத்தை நீக்குவதற்கு அவருடைய கர்மவினை தீர்ந்தாக வேண்டும். அப்படி அவருடைய கர்மவினை தீர வேண்டுமானால் ஒரே ஒரு வழி உண்டு. அது என்னவென்றால், பூமியிலே அந்த பாலகன் இதே போன்றதொரு மலை பாறையை, இங்கே வளர்ந்திருக்கிறது போன்ற அளவு ஒரு மலை பாறையை தேர்ந்தெடுத்து அதனை அவன் உண்டு முடிக்க வேண்டும் என்று வினயமாக யமதூதன் சாதாரணமாகவே கூறிவிட்டார். இதை கேட்டவுடனே வீதகவியருக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. அவர் உடனடியாகவே பூலோகம் திரும்பி வந்து முதலாக அவர் தன்னுடைய வேலையாக என்ன செய்தார் என்றால், பூமியிலே அதே போலத்தான் யமலோகத்திலே பார்த்தது போன்ற ஒரு பாறை மலை போல வளர்ந்திருக்கக்கூடிய பாறையை தேர்ந்தெடுக்கிறார். அந்த கற்பாறையை தேர்ந்தெடுத்து விட்டு தினமும் என்ன செய்கிறார் என்றால், அதிகாலையிலே எழுந்து சிவபூசை முடித்து எம்பெருமானை மனமொழி மெய்களாலே திரிகரண சுத்தியோடு வழிபாடு ஆற்றிவிட்டு முதலாவது அவருடைய வேலை என்னவென்றால், அந்த பாறையினுடைய ஒரு பகுதியை உடைத்து தூளாக்கி கரைத்து குடித்து விடுவார். இப்படியே தினமும் குடித்து 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 அப்பாறை முழுவதையும் குடித்து முடிச்சு விட்டார். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இது என்ன கதையா கற்பனையா, சும்மா ஏதோ புழுகி தள்ளுறா இந்த அம்மாண்டு. நிஜத்திலே இந்த அற்புதம் நிகழ்ந்தமையினால்தான் பிற்காலத்திலே பெரும் அருளாளராகிய நந்தியம்பெருமான் உட்பவிப்பதற்கும் இன்றைக்கு வரைக்கும் சைவத்திலே நாங்கள் நந்தியம்பெருமானை தனிப்பெரும் காவலராக கைலையின்கண் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய சிவனுக்கு நிகரான சிவனே நந்தி, நந்தியே சிவன் என்று போற்றி நாங்கள் துதிப்பதற்கு இந்த கதையே பின்னணியாக இருந்தது என்றால் நாங்கள் ஆச்சரியப்படத்தான் வேணும். ஆனால் உண்மையான கதை. இப்படி சிறிது வயதிலே செய்த தவறுதானே என்று நாங்கள் அலட்சியம் செய்துவிடக் கூடாது. அது எவ்வளவு பெரிய ஒரு விளைவை உண்டாக்கும் என்பதை நாங்கள் இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்ப நாங்கள் பார்த்தா இந்த பாறையை கரைச்சி இவர் முழுவதுமாக குடித்து விட்டார். இதனால இந்த அற்புதம் அங்கே திருவையாறிலே நிகழ்ந்த காரணத்தினாலே அவருக்கு அன்று முதல் வீதகவிய முனிவர் என்ற பெயர் நீங்கி சிலாதர் என்ற பெயர். உங்களுக்கு இந்த பெயரை கேட்டா சில அடியவர்களுக்கு டக்கண்டு ஞாபகம் வரும். சிலாதர் என்ற முனிவரை பற்றி நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஆனா வீதகவ்ய முனிவர் தான் சிலாதராக வந்தாரா, சிலாதர் என்ற பேர் அவருக்கு ஏன் ஏற்பட்டது என்றதை இன்றைக்கு நான் உங்களோடு பேசுவதில் மட்டிலா மகிழ்வடைகிறேன். சிலாதர் என்ற பெயர் ஏன் வந்ததென்றால், எங்களுக்கு தெரியும் சிலா விக்கிரகம் என்று ஆலயங்களையும் சொல்லுவார்கள். சிலா என்றால் கல், கல்லை சொல்லுவார்கள் சிலா என்று. ஆகவே அந்த கற்பாறையை கரைத்து கரைத்து குடித்து அவளாத்தையும் குடிச்சு முடிச்சு அற்புதம் நிகழ்த்திய காரணத்தினாலே சிவனுடைய அருளுக்கு பாத்திரமாகிய அந்த அடியவருக்கு அன்று முதல் சிலாதர் என்ற பெயர் உருவாகியது. அன்றையில இருந்து எல்லோருமே அவரை சிலாத முனிவர் என்றுதான் கூப்பிட தொடங்கினார்கள். இந்த சிலாத முனிவர் என்ன செய்தார் என்றால், தான் செய்த பாவத்துக்குரிய பரிகாரம் எல்லாம் செய்து முடித்துவிட்டு அந்த ஊரிலே இருந்த சித்திரவதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து அங்கே வாழ்கிறார். அந்த முனி புங்கவர் சித்திரவதி என்று சொல்லப்படுகின்ற பெண்ணை திருமணம் முடித்து வாழ்கிறார். நீண்ட காலமாகியும் அவருடைய வாழ்க்கை, அவர் ஒரு முனிவராக ஆசிரமத்தில் திருமண இல்லற வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் விவசாயம் செய்கிற பண்பாட்டையும் அவர் கொண்டிருந்தார். அப்படி இருக்கிற பொழுது நீண்ட காலமாக திருமணமாகியும் குழந்தை செல்வம் இல்லை. குழந்தை செல்வம் இல்லாமல் மனம் மிக வாடிப்போய் இருக்கிறார். இப்படி இருக்கிற நேரம் ஒரு நாள் எம்பெருமான் இவரை சோதித்து நல்லருள் செய்வதற்காக, பெருமான் தங்கத்தை அடித்து அடித்து உருக்கி புடம் போட்டால் அது நல்லா பிரகாசிக்கும். அதுபோல ஒவ்வொரு ஆன்மாவையும் அடித்து அடித்து உருக்கி பெருமான் துன்பத்தை கொடுத்து நிமித்தி எடுக்கிறான் என்றால் அங்கே பெருமான் அந்த ஆன்மாவோடு நின்று அருள் செய்து வழிப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். எங்களுக்கு துன்பம் வருங்காலத்தில் நாங்கள் துவழ்ந்து விழுந்து விடுவோம். அந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை எதுவென்றால், பெருமான் எங்களோடு இருக்கிறான். இதை திடமாக நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அதே போல குழந்தை இல்லாது வாடிய சிலாதரும் சித்திரவதி என்கின்ற துணையாலும் மிகுந்த மனவருத்தம் கொண்டு பெருமானை நாளும் பொழுதும் இறைஞ்சுகிறார்கள். இப்படி இருக்கிற பொழுது 14 சப்த ரிஷிகள் இந்த சிலாதருடைய ஆச்சிரமத்துக்கு வருகிறார்கள். சப்த ரிஷிகள் என்றால் 7 தானே, நீங்கள் என்ன 14 என்று சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். தேவருலகத்திலே இருந்து எம்பெருமானால் அனுப்பப்பட்ட 14 சப்த ரிஷிகள் விசேடமாக இங்கே சிலாதருடைய ஆச்சிரமத்துக்கு வருகிறார்கள். இந்த சிலாத முனிவர்கள் அவர்களை எதிர்கொண்டு மிகுந்த அன்போடும் பணிவோடும் வரவேற்று பயபக்தியோடு அவர்களுக்கு ஆசனம் கொடுத்து அமருங்கள் என்று கூறி எங்களுடைய இந்த ஆசிரமத்திலே தங்கி உணவருந்தி செல்லுமாறு அங்கே அன்போடு வேண்டுகிறார் தன் துணையாளோடு. அப்பொழுது அவருடைய தலையிலே ஒரு பேரிடி விழுகிறது. என்ன? அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த சாதாரணமாக எங்களுடைய ஆட்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அது நையாண்டி பண்றது. எங்கட மொழியில சொல்றேன்னா நையாண்டி பண்றது. யாருக்காவது குழந்தை இல்லை என்றால், உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையா என்று கேட்கிற அந்த ஒரு வார்த்தையிலேயே அந்த தம்பதிகளுடைய மனம் கருகி போய்விடும். ஆனா இங்கே அந்த நோக்கத்துல கேட்கப்பட இல்லை, சொல்லப்பட இல்லை. இந்த முனிவர் புங்கவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், குழந்தை பேறு இல்லாது இருக்கின்ற இந்த ஆசிரமத்திலே நாங்கள் ஒரு பொழுதும் தங்கி உணவு உண்ண மாட்டோம் என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு என்ன நிகழ்ந்தது, என்ன அற்புதம் நிகழ்ந்தது என்கின்ற அற்புதமான செய்தியை அடுத்தும் ஒரு ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வினூடாக உங்களோடு பேசுவோம் என்று கூறிக்கொண்டு அமைகின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் மூங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவியுலகெலாம். திருச்சிற்றம்பலம்.